திரு கோபண்ணா, திமுக கூட்டணி ஏறக்குறைய தொகுதி பங்கீடு வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் அங்கிருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது. குறிப்பா காங்கிரஸுக்கான இட எண்ணிக்கையிலெல்லாம் கூட நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம்? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது எஃகு கோட்டை போல் உறுதியாக இருக்கிறது. இது இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. 2003 காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற என்னுடைய நூலை வெளியிட்ட போது கலைஞர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோ பாலகிருஷ்ணன், EVK இளங்கோவன், சிதம்பரம் போன்றவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க, கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு. உங்கள் கோரிக்கையை நான் காலப்போக்கில் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், விரைவில் நல்ல முடிவை எடுப்பேன்னு சொல்லி 2 நாளில் 3 நாளில் அன்றைக்கி TR பாலுவும் ராஜாவும் அமைச்சரவை விட்டு வெளியேறி, பிறகு 2004 தேர்தலில் சோனியா காந்தி தலைமையில் தியாக திருவிளக்கே வருக, நல்லாட்சி அமைத்திடுக என்று சொல்லி பேசி அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். 2004 மக்களவை தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 மக்களவை தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 ஒரு தேர்தல் தவிர 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அடுத்து 2024 மக்களவை தேர்தலிலும் நாங்கள் கூட்டணியோடு இருப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி. 2003 சொல்றீங்களே, 2014 என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன சண்டை நடந்தது? நான் என்ன சொல்றேன், இந்த எங்கள் ஒரு தேர்தலை வைத்துக் கொண்டு நீங்க பேசுறீங்கல்ல, ஒரு தேர்தலில் கூட்டணி இல்லை. 20 ஆண்டுகள்ல ஒரே ஒரு தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி இல்லை. அதற்கு பிறகு கூட்டணி சேராத போதே கனிமொழி அவர்கள் மாநிலங்களவையில் போட்டியிட்ட போது காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு வழங்கியது. ஆக எங்கள் கூட்டணி என்றது கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எங்களுக்கு கொள்கை இருக்கிறது, குறிக்கோள் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. நாங்க எங்க கூட்டணி 2019 38 இடங்கள்ல வெற்றி பெற்றோம். மீண்டும் 39 இடத்திலும் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிற பணி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. சரி, கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க, சீட்டு கம்மியா கொடுத்தா ஏத்துப்பீங்களா? இல்ல, கொள்கை கூட்டணி எங்களுக்கு எங்க கூட்டணியை எண்ணிக்கையினால முடிவு செய்வதல்ல, இது கொள்கையினால முடிவு செய்ய. கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க, இருங்க நான் சொல்றேன். தேசிய நலன் இருக்கு. சமீபத்துல வர செய்திகளை பாருங்க, ஜோதிமணிக்கு எதிர்ப்புங்கிறாங்க, கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிர்ப்புங்கிறாங்க, சு வெங்கடேசனுக்கு எதிர்ப்புங்கிறாங்க. நீங்க சென்னையில சீட்டு கேக்குறீங்க, அதுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி செய்தி வருது. எல்லாமே ஊடகங்கள் வருகிற செய்தி என்பது வரும். ஆனா எங்கள் கட்சியை ஊடகங்கள் என்ன சும்மாவா சார் சொல்றாங்க? நடக்கிறதான கட்சியில கருத்து வேறுபாடு உண்டு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் எங்கள் கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதை காங்கிரஸ் கட்சியில எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஏன்னா எங்களுக்கு பொதுவான நோக்கம் பாஜக ஆட்சி அகற்றப்படணும், வகுப்புவாத அரசியலுக்கு முடிவு கட்டணும். இனி இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற மக்கள் விரோத பாஜக அகற்றப்படணும். இதுதான் எங்கள் நோக்கம். அதை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் வகுப்புவாத அரசியலுக்கு எதிராக, மோடி ஆட்சிக்கு எதிராக, மோடி ஆட்சி வரக்கூடாது என்று பிரகடனப்படுத்துகிற ஒரு முதலமைச்சர் கூட்டணியின் தலைவராக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது நீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயம் சொல்றேன், எங்க கூட்டணிக்கு இது வருங்க, எண்ணிக்கையினால இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், நான் சொல்றது, நீங்க சொல்றதெல்லாம் கூட்டணிக்கு. நான் கேட்கறது தொகுதி பங்கீடு. கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் இல்ல, திமுக இருந்து சொல்றாங்க. ஜோதிமணி கொடுக்கூடாது கரூர் திமுக இருந்து சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியில யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும். அகில இந்திய தலைமை கார்கே முடிவு செய்வார். அப்ப நீங்க கொள்கை கூட்டணியா களத்துல நிக்கும் போது அப்ப திமுக காரங்க ஒண்ணா வேலை செய்யணும், கம்யூனிஸ்ட் ஒண்ணா வேலை செய்யணும்ல. எங்களுக்கு எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு, எண்ணிக்கை முடிவு போய் கேட்கறது அண்ணனை கேட்கறது சரியா இருக்காது. நீங்க திமுக கட்சிக்காரர்கள் வேலை செய்வார்களா, காங்கிரஸ் யாருக்கு கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கல. இல்ல, சென்னையில காங்கிரஸ் சீட்டு கேக்குறாங்களா, அதை பத்தி கேக்குறேன். கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களா, அதை பத்தி கேக்குறேன் நானு. இப்ப கொள்கை கூட்டணின்னு அவர் சொல்றாருல, அந்த கொள்கை கூட்டணிக்கு களத்துல பங்கம் வந்துருமான்னு கேக்குறேன். இல்ல, அதாவது காங்கிரஸ் தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு எத்தனை பாராளுமன்ற அவங்க காங்கிரஸ் நிக்க போறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போவதுன்னு முடிவு பண்ணுவோம். அதற்கு பிறகு
எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய மாண்புமிகு தலைவர் என்ன கட்டளை இடுகிறார்களோ, காங்கிரஸ் கட்சி யாரை வேட்பாளராக எந்த தொகுதியில நிறுத்துகிறதோ அது கூட்டணி உடன்பாட்டுக்கு பிறகு நாங்கள் முழு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மதுரையில திரு சு வெங்கடேசனா இருந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் நாங்கள் பாடுபடுவோம். நீங்க சொல்ற நிச்சயமா திமுகவினருக்கு போய் சேர்ந்திருக்கும். திரு கோபண்ணா பேசுறேன், அவருக்கான கேட்கிறேன். திமுக ஒரு தேர்தலில் நான் கூட்டணி இல்லைன்றதுக்காக விமர்சனம் செய்கிறீர்கள். ஒரு அதிமுக பாஜக உறவின் வரலாறை பாருங்கள். 98 பாஜக அதிமுக கூட்டணி, 99 முறிவு, 2004 மீண்டும் கூட்டணி, 2011 பாஜகவை கைவிட்டுட்டு தேமுதிகவோட கூட்டணி, 2014 அதிமுக தனித்து போட்டி, லேடியா மோடியா. அப்ப ஜெயலலிதா சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோட கூட்டணி சேர மாட்டேன் என்று பிரகடனம் செய்தார். ஆனால் மறைவிற்கு பிறகு 2019 கூட்டணி, அப்புறம் 2019 அதிமுகவோட நீங்க பேசும்போது நான் பேசல. 2019 மீண்டும் அதிமுக கூட்டணி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி, 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முறிவு. அதற்கு பிறகு சமீபத்தில் 18 செப்டம்பர் 2023 ஜெயக்குமார் பேசிய பேச்சுக்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சுட்டாங்க. சரி, வச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி சேரப்போகுது என்பதை யாராவது சொன்னாங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க கூட்டணியில யார் யார் இருக்கிறோம்னு தெளிவா இருக்கும். மாற்றமும் இறுதி வரைக்கும் வராது. எங்க கிட்ட தொகுதி கேட்டு கோரிக்கை அதிகமாக இருக்கு. அது எப்படி நாங்க அவர்களை திருப்தி செய்ய போறோம்னு தெரியல. அந்த திருப்தி செய்யும் போதுதான் பிரச்சனை வரும். எங்க கிட்ட வருவாங்கன்னு சொல்றாங்க. எங்க கிட்ட இருக்கிற கூட்டணியை எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரும் வெற்றி பெறணும், பொதுவான எதிரியை வீழ்த்தணும், அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்கு. நான் கேட்கிறேன், நேற்று வரை பாஜகவோடு உறவாடிய அதிமுக ஒரு கொள்கை ரீதியான ஒரு நோக்கத்தை அவங்க வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் கொள்கை ரீதியாக சொல்லிட்டாரு. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் நம்ம நண்பர் கோபனாக கேட்கிறேன். அதாவது ஈழப்போர் முடிந்த பிறகு கலைஞர் கருணாநிதி என்ன அறிக்கை விட்டாரு, அதில் ஈழத் தமிழர்களுக்கு முழு காரணம் காங்கிரஸ் அரசு தான். இனி எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸோடு கூட்டு இல்லை என்று நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி வாங்கிட்டு சேர்ந்துக்கிட்டீங்க? 99 செல்வி ஜெயலலிதா சொல்லிட்டு 2004 பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா? நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது இவர்களோடு இந்த கூடா நட்பு என்று சொன்னார். கூடா நட்பு, அதனாலதான் எங்களுக்கு இந்த விளைவு, அதனாலதான் இந்த தமிழர்கள் இறந்தார்கள் என்று சொன்னார்களே. அன்னைக்கு உங்களுக்கு விளங்கலையாது. எந்த தேர்தல் பட்டுவோம் கொள்கை. நான் ஒண்ணு கேட்கிறேன், சிவசேனாவை நீங்க சேர்த்துருக்கீங்க, அவன் இந்துத்துவ கொள்கை என்னன்னு சொல்றான். அப்ப இந்துத்துவ உங்களுக்கு கொள்கையின் அடிப்படையில் கூட்டு வச்சிட்டு இருக்கீங்களா? சரி, நம்ம உங்க இந்தியா கூட்டணி அவன்னா யாரு அப்படி சொல்ல வேண்டாம். நான் சிவசேனாவை சொல்லுகிறேங்க. யாரா இருந்தாலும் எதுக்குங்க? சிவசேனா என்கிற கட்சி நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க. அவருங்க யாரு? அவங்க இந்துத்துவ கொள்கையோட வச்சிருக்காங்க. சோ அவங்களோட நீங்க கூட்டு வச்சுக்கீங்க. அப்ப அது கொள்கையான கூட்டியா? சிவசேனா இங்க போட்டிருக்காங்களா? சிவசேனா இங்க போட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இந்தியா கூட்டணியில இருக்காங்க சார். நான் தமிழ்நாட்டுல கேக்குறேன். உங்களுடைய கூட்டணி என்ன சொல்றீங்க? கொள்கையின் அடிப்படையில். நன்றி. வரேன். ஒரு விருந்தினர் இன்னும் முதற்கட்ட கருத்து சொல்ல நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துறேன். டாக்டர் சுமந்த், திமுக அதிமுக கூட்டணி நிலை எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி ஏறக்குறைய தொகுதி பங்கீடு நிலை வரைக்கும் வந்துட்டாங்க. அதிமுகவோ பாஜகவோ இன்னும் கூட்டணி வடிவம் இறுதி வராமலே இருக்குதே, எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக பக்கம் கூட்டணி கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு. ஏன்னா அங்க ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ காங்கிரஸ் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு திரு கோபண்ணா சொன்னதுல ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விஷயம், காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் முடிவு செய்யும் அப்படின்னாரு. உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, பல ஆண்டு காலமா ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவாரு. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி பவனை விட அறிவாலயத்துலதான் அதிக நேரம் இருப்பாங்க அப்படின்ட்டு. சோ
திமுக தான் முடிவு செய்யும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் இல்ல அது எப்படி டாக்டர் சுமந்த் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் அனுபவம் மிக்க நீங்க இப்படி சொல்லலாமா? ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். எங்க கட்சி வேட்பாளரை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், திமுக முடிவு செய்யாது. சார் நான் முடிச்சிடுறேன் சார். திமுக என்ன அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நான் பேசி முடிச்சிடுறேன் சார். நான் பேசி முடிச்சிடுறேன் சார். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அகில இந்திய அளவுல பாஜக அதை பிடிச்சு பிரதமர்ல இருந்து எல்லாரும் காங்கிரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்து சரி, சனாதன தர்மத்தை பத்தி சொன்ன கருத்து அவர் மக்கள் வந்து அதை சரியா புரிஞ்சுக்கலங்கிற ரீதியா அவர் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? திமுகவை எதிர்த்தா டிக்கெட் கிடைக்கலன்னா முடிஞ்சு போச்சு கதை, ஜெயிக்க முடியாது, அவருக்கு நல்லா தெரியும். சோ நீங்க தமிழ்நாட்டுல நீங்க காங்கிரஸ் கட்சியில வேட்பாளராக இருப்பவர்களுடைய ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு திமுகவின் நிலைப்பாடு தான், காங்கிரஸ் நிலைப்பாடு கிடையாது.